அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் சிரேனே ஊர் சீமோனை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே ஒரு சில வசனங்களில் மட்டும்தான் அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆக 3 சுவிசேஷங்களிலும் அவனுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் அவனுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து சுமந்து கொண்டு கொல்கொதாவுக்கு போகிற வழியிலே அவர் தடுமாறி கீழே விழுந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் பலனிழந்தவராய் இருந்த நேரத்திலே போர்ச்சேவகர்கள் அங்கே வழி அருகே நின்று கொண்டிருந்த அந்த சிரேனே ஊர் சீமோனை பிடித்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள். அந்த இடத்தில்தான் சிரேனே ஊர் சீமோனை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இந்த சிரேனே ஊர் இஸ்ரவேலில் உள்ளதா? இல்லை, அது ஆப்பிரிக்காவிலே வட பகுதியில் உள்ளது. இன்றைக்கு அந்த இடத்தை லிபியா என்று சொல்லுகிறோம். அதிலே சிரேனே என்று ஒரு ஊர் இருக்கிறது. நாம் நினைக்கலாம், யூதன் எப்படி ஆப்பிரிக்காவிற்கு போனான்? ரோமர்கள் ஆப்பிரிக்காவை போரிலே ஜெயித்து அடிமை கொண்டிருந்தார்கள். அந்த அரசன், ரோம பேரரசன் செய்தது என்ன? 1,00,000 யூதரை இஸ்ரவேலில் இருந்து அங்கே ஆப்பிரிக்காவிலே கொண்டு குடியேற்றினான். அப்படி குடியேற்றப்பட்டவர்கள் அந்த சிரேனே ஊரில் இருந்தார்கள். அங்கே இருந்து வருடத்திற்கு 3 முறை அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வருவார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திலே ஆண் மக்கள் அனைவரும் வருடத்திற்கு 3 முறை அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும். எனவே இவர்கள் வருவார்கள். இவர்களுக்காக எருசலேம் நகரிலே சிரேனே ஊர் ஜெப ஆலயம் என்று ஒன்றும் இருந்தது. ஆகவே இந்த சிரேனே ஊர் சீமோன் பஸ்கா பண்டிகைக்காக அவன் எருசலேமுக்கு வந்தவன். இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார் என்பதை கேள்விப்பட்டு வழியாக வந்தவன் நின்று பார்த்த பொழுதுதான் ரோம போர்ச்சேவர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். அவன் இஷ்டப்பட்டு வரவில்லை, ஆனால் அவனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்தார்கள். இவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் அலெக்சாண்டர், ஒருவன் ரூஃபஸ். இந்த 2 பேரும் ஒருவன் ரோமாபுரியிலும் ஒருவன் எபேசுவிலும் இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. எனவேதான்
ரோமாபுரியில் உள்ள ரோமருக்காக எழுதப்பட்ட இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனாகிய சீமோன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ரூபுவை வாழ்த்துங்கள், அவனுக்கும் எனக்கும் தாயான அவன் தாயையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறான். ஆகவே நமக்கு ஒரு காரியம் விளங்குகிறது, அதாவது இவனுடைய 2 மகன்களும் தாயும் தகப்பனும் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை ஒரு பாக்கியம்! இந்த பாக்கியம் சிரேனேவூர் சீமோனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் இயேசுவின் சிலுவையை சுமந்ததினால் அவர்களுடைய பெயர் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. வேத புஸ்தகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலும் இவர்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள்! கொஞ்ச நேரம் இயேசுவுக்காக சிலுவை சுமந்தான், கொஞ்ச தூரம் பாடுகளை அனுபவித்தான். அதற்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வெகுமதியாக இது கிடைத்தது. ஆனால் இதை அவன் பின்புதான் அறிந்திருக்க முடியும். ஆனால் சிலுவையை சுமக்க பலவந்தப்படுத்தின பொழுது அவன் என்ன நினைத்திருப்பான் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன நினைத்திருப்பான்? சிலுவை என்பது குற்றவாளிகள் சுமக்கிற ஒன்று, ஒரு அவமான சின்னம். எருசலேம் வீதிகளிலே நான் சிலுவையை சுமந்து கொண்டு போனால் என்னை அல்லவா குற்றவாளி என்று நினைப்பார்கள், என்னையும் இந்த 2 கள்ளர்களைப் போல ஒரு கள்ளன் என்றல்லவா நினைத்து விடுவார்கள் என்று அவன் யோசித்திருக்கலாம், தயங்கி இருக்கலாம். ஆனால் அவன் சுமப்பதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டான். அவன் நினைத்திருப்பான், ஐயோ தெரியாமல் சிக்கிவிட்டோம், கொஞ்ச நேரம் கழித்து வந்திருந்தால் தப்பித்திருப்போம் என்று. ஆனால் அவன் அன்றைக்கு நினைக்கவில்லை, கொஞ்சம் பிந்தி வந்திருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்திருப்போம் என்பதை அவன் நினைக்காமல் அப்படி நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய பிற்காலங்களிலே அவனுக்கு எது பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும்? அவன் தன் பேர பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது எதை குறித்து அதிகம் பேசி இருப்பான் என்றால், நான் ஒரு நாளிலே எருசலேமுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படி என்னை பலவந்தப்படுத்தினார்கள், நான் தான் அவருக்கு பதிலாக, தேவனுக்கு பதிலாக சிலுவையை சுமந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன். உலகத்திலே யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆதாம் முதல் இன்று வரை உள்ளவர்களும் இனிமேல் பிறக்க போகிறவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. உலகத்திலே ஒரே முறை கிடைக்கிற இந்த வாய்ப்பு சிரேனேவூர் சீமோனுக்கு இதைத்தான் அவன் தன் பிற்கால வாழ்க்கையிலே எண்ணி எண்ணி மகிழ்ந்திருப்பான். அவனுக்கு உலகம் ஒரு சதமல்ல, அவனுக்கு சிலுவையே பெரிதானதாக இருந்திருக்கும். அவன் இந்த இவ்வித எண்ணங்களோடு சிலுவையை சுமக்கும் பொழுது அங்கே இயேசுவை பார்த்திருப்பான். அவர் பட்ட காயங்களையும் பாடுகளையும் பார்த்து மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக அல்லவோ இவர் இவ்வளவு பாடுகளை படுகிறார், அவர் குற்றமற்றவர், ஆனால் அவருக்கு இவ்வளவு பாடுகள் என்றால் நான் அவருக்கு உதவி செய்வேன் என்று அவன் இயேசுவை பார்த்த பொழுது அவனுடைய எண்ணங்கள் மாறினது. சகோதரனே, சகோதரியே, நீயும் இயேசுவை சந்தித்தால்
உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த சிரேனேவூர் சீமோன் அதற்கு பின்னதாக அவன் சிலுவை சுமந்தது பாரமாய் இருக்கவில்லை, சந்தோஷமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை நோக்கி பார்த்த பொழுது அவன் உற்சாகமடைந்தான். ஒரு தேவ பலன் அவனுக்குள் இறங்கினது. நமக்கும் சிலுவையை சுமக்கும் பொழுது தேவன் பலன் தருகிறார். இந்த சிரேனேவூர் சீமோனிடத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஒன்று, அவன் அறிந்திருந்த நியாய பிரமாணத்திற்கு உத்தமமாய் நடந்தவன். 3 முறை அவ்வளவு தூரம் இருந்தாலும் அவன் வந்து எருசலேமிலே பஸ்கா பண்டிகையை கொண்டாடினவன். ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த ஒரு மனிதன்தான் இந்த சிரேனேவூர் சீமோன். நியாயப்பிரமாணம் சொல்வது என்ன? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே போக கடவோம். இது சீமோனுக்கு கிடைத்த பாக்கியம். இயேசுவோடு கூட அவனும் பாடுபட்டான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவரோடே கூட பாடுபட்டோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். எத்தனை பெரிய வாக்குத்தத்தம்! இந்த சீமோனுக்கு அன்றைய தினத்திலேயே அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னவென்றால் ஆளுகை செய்யும் ஒரு பாக்கியம். சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இதே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் இயேசுவோடு பாளையத்திற்கு புறம்பே அவருடைய நிந்தையாகிய சிலுவையை சுமந்து போனான், குற்றவாளி போல் போனான். அவனுக்கு கிடைத்தது என்ன? அவன் மனுக்குலத்தின் ரட்சிப்பிலே அவனுக்கும் ஒரு பங்கு கிடைத்தது. சிலுவையை சுமந்ததினால் இயேசுவுக்கு உதவி செய்யும் ஒரு பாக்கியமும் அவனுக்கு கிடைத்தது. நடந்தது என்ன? அவனுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். ஆகவே இந்த சிலுவை சுமந்தது அது அவமானம் அல்ல, ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமாக அவனுக்கு அமைந்தது. இதே வாய்ப்பு நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றான். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் என்ன சிலுவையை சுமக்கிறீர்கள்? ஒரு கூட்டத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட சிலுவையை சுமக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மனிதன் தன் மனைவியை தூக்கி கொண்டு வந்து இவள்தான் என் சிலுவை என்றான். அல்லவே அல்ல.
நாம் சுமக்க வேண்டிய சிலுவை என்னவென்றால், கலாத்தியர் 5:24 சொல்லுகிறபடி, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவுக்காக செயலற்றதாக மாற்றி இருக்கிறார்கள். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் உங்களை இயேசு தன் பின்னே வர சொல்லுகிறார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து வர வேண்டும் என்றாரே. தன்னை வெறுப்பதென்றால் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் செயலற்றதாக மாற்ற அந்த சிலுவையிலே அதை அறைந்துவிட வேண்டும். சகோதரனே, கொஞ்ச நேரம் இந்த பாடுகள், கொஞ்ச காலம் இந்த உபத்திரவங்கள். ஆனால் பவுல் அங்கே அவன் சொல்லி உற்சாகப்படுத்துகிறது என்ன? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நமக்கு நித்திய கன மகிமை வரும். லேசான உபத்திரவம் கன நித்திய மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறான். அந்த நித்திய மகிமை நாம் பரலோகத்தில் மட்டும் அனுபவிப்பதல்ல, இந்த பூமியிலேயே அனுபவிக்க முடியும். அதற்கு சிரேனே ஒரு சீமோன் ஒரு முன்மாதிரி. அவன் சிலுவையை இந்த பூமியில் சுமந்தான், இந்த பூமியிலேயே அதனுடைய பலனை அனுபவித்தான். நாமும் நம்மை வெறுத்து ஆசை இச்சைகளை செயலற்றதாக்கி கிறிஸ்துவுக்கு பின் செல்வோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் பெயரும் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். சகோதரனே, இந்த பாக்கியத்தை நீர் இழந்து போக கூடாது. உலகமோ மாமிசமோ பிசாசோ உம்மை இந்த சிலுவை சுமப்பதின்றி அது உம்மை வழி தப்ப செய்துவிட கூடாது, உம்மை தடுத்துவிட கூடாது. பண ஆசை பொல்லாதது. நீர் இதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலுவை சுமப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவையினால் சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, சொல்லி முடியாத சந்தோஷமும் உண்டு. அந்த சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த நாளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வெறுத்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். தகப்பனே, நான் உமக்கு பின் வர விரும்புகிறேன். உம்முடைய அடிச்சுவடுகளில் என் கால்களை பதிக்க விரும்புகிறேன். உம்மை போன்ற பரிசுத்தம் உள்ளவனாக, அன்புள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக வாழ வாஞ்சிக்கிறேன். ஆனால் என் மாம்சம் என்னோடு போராடுகிறது. இந்த மாம்சம் என் ஆவியோடு போராடி என்னை உமக்கு பின் வர முடியாதபடி தடுக்கிறது. எனக்கு உதவி செய்யும். தடைகளை நீக்கி தகப்பனே, நான் உம் பின்னாக வர எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்பீர்களா? இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தனக்கு பின் வைத்த சந்தோஷத்து நிமித்தம் சிலுவையை சகித்தார். நாமும் சிலுவையை சகித்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த சிரேனேவூர் சீமோன் சிலுவை சுமந்ததினால் தன் முழு குடும்பத்தையும் உமக்குள் காத்து கொண்டான். அவனுடைய பெயர் வேதத்திலும் ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கும் பாக்கியத்தை பெற்றான். அதே பாக்கியத்தை எங்களுக்கும் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.